إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் கிறிஸ்துவ மாதத்தின் டிசம்பர் மாதத்தின் 2024 ஆண்டினுடைய கடைசியில் நாம் இருக்கிறோம். 2025 ஆண்டினுடைய கிறிஸ்துவ மாதத்தின் ஆங்கில மாதத்தின் ஜனவரியை முன்னோக்கியவர்களாக நாம் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 2024 ஆண்டு முடியும் போதும் 2025 ஆண்டு தொடங்கக்கூடிய இந்த நேரத்தில் அநேக மக்களுடைய பேச்சுக்கள், அநேக வியாபாரிகளுடைய வியாபாரங்கள் ஒவ்வொன்றும் இந்த ஆண்டினுடைய முடிவையும் ஒரு ஆண்டினுடைய துவக்கத்தையும் முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பரவலாக வியாபாரிகள், டூ வீலர் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த புத்தாண்டை முன்னிட்டு அவர்களுடைய வியாபார யுக்தியை காட்டுகிறார்கள். இந்த ஆண்டே எடுத்து விடுங்கள், அப்படி எடுத்தால் அடுத்த ஆண்டு விலையேற்றம் அதிகமாகும் என்று ஒரு சிலர், வரக்கூடிய ஆண்டினுடைய புத்தாண்டினுடைய அதிரடி தள்ளுபடியாக இந்த விலைக்கு நீங்கள் உங்களுடைய இருசக்கர வாகனத்தை வாங்கலாம் என்று சொல்லி விற்பனை செய்யக்கூடியவர்கள் சில நபர்கள். இப்படி வியாபார ரீதியாக ஒரு வருடத்தினுடைய முடிவையும் இன்னொரு வருடத்தினுடைய துவக்கத்தையும் வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். இதே போன்று சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. ஏன் வாழ்கிறோம், ஏன் பிறந்தோம், எதற்காக, எதை முன்னோக்கி செல்கின்றோம் என்று எந்த விதமான எந்த இலக்கும் அவர்களுக்கு இருக்காது. ஒரு வருடத்தினுடைய முடிவினுடைய அந்த டிசம்பர் 31 இரவு முழுக்க முழித்திருந்து அரட்டை அடித்து அந்த 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் என்று கத்தினால் ஏதோ ஒரு மிகப்பெரிய கோட்டையை பிடித்து விட்டதை போன்ற அவர்களுக்கு ஒரு உற்சாகம். இப்படி எந்த இலக்கும் இல்லாமல் இப்படி ஒரு வருடம் முடியும் போதும்
இன்னொரு வருடம் துவங்கும் போதும் அதை சந்தோஷம் என நினைத்துக் கொண்டு சந்தோஷத்தில் திளைப்பவர்கள், துள்ளி குதிப்பவர்கள், குதூகல பெருமையோடு இருப்பவர்கள் இப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் வாங்குபவர்கள், ஷாப்பிங் செய்பவர்கள். வரக்கூடிய புத்தாண்டு வரக்கூடிய நேரத்திலேயே பொங்கலுக்கு எதை ஆஃபர் போடுவார்கள், நியூ இயருக்கு எதை ஆஃபர் போடுவார்கள், இந்த வருடத்தினுடைய கடைசி என்று சொல்லி வருடத்தினுடைய கடைசி செயலாக எதை போடுவார்கள் என்று எதையாவது வாங்குவதற்காக, மொபைல் வாங்குவதற்கு, மற்ற ஆடைகள் வாங்குவதற்கு, இப்படி வாங்கக்கூடிய நபர்கள், பொருளாதாரத்தின் மீது, பொருளின் மீது மோகம் கொண்டவர்கள் இந்த வருடத்தினுடைய முடிவையும் வருடத்தினுடைய துவக்கத்தையும் வாங்குவதற்காக துணிந்தவர்களையும் நாம் பார்க்கிறோம். இதே போன்று நீங்கள் பரவலாக பார்க்கலாம். இது போன்ற புத்தாண்டுகள் வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சிகளில், இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக என்று சொல்லி ஒவ்வொரு புதிய புத்தாண்டுக்கான திரைப்படங்கள் போடுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. டீனேஜ் முதல் கொண்டு இல்லத்தரிசிகள் வரை ஒவ்வொரு நபர்களும் இந்த டிவியில் எந்த படம் போடுகிறார்கள், இந்த சேனலில் எந்த படம் போடுகிறார்கள், இந்த சேனலில் எந்த படம் போடுகிறார்கள் என்று, நல்ல வேளை இந்த படம் நான் பார்க்கவே இல்லை, புத்தாண்டுக்கு போடுறாங்க என்று பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்ப அந்த ஜனவரி 1ஆம் தேதி 31ஆம் தேதி இரவுகளிலே எந்தெந்த சேனல்களில் எந்தெந்த படம் போடுகிறார்கள் என்பது முதல் கொண்டு, எந்தெந்த பிரபல்யங்கள் வந்து அதில் பேட்டி கொடுக்கிறார்கள், பேசுகிறார்கள் என்பது வரைக்கும் அவர்கள் முன்னோக்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சில தொலைக்காட்சிகளில் 2024 சோக கதைகள் என்னென்ன, 2025 எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி இவர்களாகவே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடிய சேனல்களும் இருக்கிறது. இது போக இந்த ஜோசியர்கள் உருவெடுத்து விடுகிறார்கள். 2024 முடிந்ததற்கு பின்னால் வரக்கூடிய 2025 எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகின்றது என்று ஒவ்வொரு நபர்களும் அவரவர்களுடைய ஜோசிய கதைகளை கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இதில் இன்டர்நேஷனல் லெவல்ல பிரபல்யமாக வாஹா பாபா என்ன சொல்லி இருக்கிறார் என்று இப்போதே களை கட்ட ஆரம்பித்து விட்டது. 2025 வாஹா பாபா எதை பேசி இருக்கிறார், என்ன சொல்லி இருக்கிறார் என்று அவரவர்கள் இதை தேட ஆரம்பித்து விட்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு ரீதியாக ஒவ்வொரு ஜமாத்தார்களும், ஒவ்வொரு கூட்டத்தார்களும், ஒவ்வொரு சாரார்களும் அவரவர்களுக்கு இந்த ஆண்டு முடியும் போதும் துவங்கும் போதும் எது தேவையோ அதன் பின்னால் செல்லக்கூடியவர்களாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆனால் ஒரு முஃமின் இப்படி இருக்க மாட்டான். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் இப்படி இருக்காது. ஒரு முஃமினுடைய தேடல், ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், ஒரு முத்தகையினுடைய தேடல் அது எப்படி இருக்கும் என்பது உன்னிப்பாக நாம் காணக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு டிசம்பர் 31 வரும் போதெல்லாம் அவர் தன்னுடைய டிசம்பர் 31 நினைப்பார். அது அவருடைய மௌத், அது அவருடைய பர்சக். இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்க போகின்றது, நம்முடைய மௌத், நம்முடைய மரணம் எப்படி இருக்க போகின்றது என்று அவர் நினைப்பார். ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் ஆண்டு உலக மக்கள் எல்லோரும் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் தன்னுடைய ஆகிரத்தினுடைய அந்த எழுப்புதல் எப்படி இருக்கும் என்று நினைப்பார். இதுதான் ஒரு முஃமினுடைய தாட்டாக இருக்கும். ஒவ்வொரு முஃமினுக்கும் ஒரு 31 ஒரு 1ஆம் தேதியும் இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு டிசம்பர் 31 ஒரு ஜனவரி 1ஆம் தேதியும் இருக்கிறது. அவருடைய 31ஆம் தேதி என்பது அவருடைய சக்கராத்துடைய நேரம். குதூகலமா கழிக்கிறாங்கல்ல நைட்ல வாலிபர்கள், பைக்கை எடுத்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு பயங்கரமான விகார சத்தத்தோடு அடுத்தவர்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு தீப்பொறிகளை கிளப்பிக் கொண்டு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு 31ஆம் தேதி இருக்கிறது. அது அவர்களுடைய மரண தருவாய், அவருடைய பர்சகினுடைய துவக்கம். அது ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு ஜனவரி 1ஆம் தேதி இருக்கிறது. அது ஆகிரத்துடைய தினம் எப்படி இருக்கும் என்று அவர்கள் யோசிக்கக்கூடிய தினம் அந்த தினம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இதை புரிவதற்காக, முஃமின்கள் முஸ்லிம்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த மனிதனுடைய வாழ்வாதாரம் இருக்கிற வாழ்க்கையினுடைய படித்தரம் இதை 5 பாகங்களாக பிரிக்கின்றார். இது இப்ப சொல்றதுக்கு விளக்கத்திற்கான நேரம் அல்ல, சுருக்கமாக நான் கடந்து விட்டு செல்கின்றேன். 5 பாகங்களாக அல்லாஹ் பிடித்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு கட்டங்கள் தாண்டும் போதும் உன்னுடைய கட்டம் நாளை ஆகிரத்தில் வந்து சேரும். அந்த கட்டத்திற்காக நீ இப்போது எந்த கட்டத்தில் இருக்கிறாய், அதற்கான எந்த தயார் நிலையில் நீ இருக்கிறாய் என்பதை
விளங்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹு தஆலா முதலாக ரூஹ்களாக நம்மை வைத்திருந்தார். இதை ஹதீஸிலே ஆலமுல் அர்வாஹ் என்று நாம் பார்க்கிறோம், உயிர்களினுடைய உலகம். பின்பு அல்லாஹு தஆலா ஆலமுல் அர்ஹாம், ஒவ்வொரு ரூஹ்களையும் அவரவர்களுடைய தாய்மார்களுடைய கருவறைக்குள் அல்லாஹ் கொண்டு வந்தான். ஒரு ரூஹ்களாக எத்தனை யுகங்கள், காலங்கள், வருடங்கள் இருந்தோம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆலமுல் அர்ஹாம் இருக்குதே, அர்ஹாம் தாய்மார்களுடைய கருவறை, இதை 8 மாதங்கள், 7 மாதங்கள், 9 மாதங்கள், 10 மாதங்கள் அல்லாஹ் நாடிய அளவில் ஒவ்வொரு உயிர்களும் அந்த தாயினுடைய கருவறைக்குள் உயிர்களாக இருந்தோம். பின்பு வெளிவந்ததற்கு பின்னால் ஆலமுல் அஜ்சாம், இப்போது நாம் இருக்கக்கூடிய உடல்கள் இணைந்த இந்த வாழ்க்கை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னார்கள், என் உம்மத்தினுடைய ஆயுள் காலம் 60ற்கும் 70ற்கும் மத்தியில் பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் சராசரியாக 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் அல்லாஹ் நாடினால் குழந்தை பிறப்பதற்கு முன்னாலே ரூஹை எடுப்பான், பிறந்த குழந்தையை ரூஹை எடுப்பான், 7 வயதில் ரூஹை எடுப்பான், 70 வயது வரைக்கும் விட்டு வைப்பான். சில நபர்கள் தள்ளாடி 90-100 வயது வரைக்கும் அல்லாஹ் விட்டு வைத்து ரூஹை எடுப்பான். ஆனால் எப்படியும் என்றாவது ஒரு நாள் போயாக வேண்டும். இது இந்த உலகம். பின்பு 4வது பர்ஸக் என்று சொல்லக்கூடிய உலகம், ஆலமுல் பர்ஸக். இதனுடைய யுகம் எதுவரைக்கும் என்று தெரியாது, எவ்வளவு காலம் என்று தெரியாது. ஆனால் கியாமத் நாள் வரைக்கும் இந்த காலம் இருக்கும். பர்ஸக்குடைய உலகம், கபருடைய வாழ்க்கை. பின்பு அதற்கு அடுத்ததாக ஆகிரத்துடைய காலத்தை அல்லாஹு தஆலா ஆக்குவான். இது நிலையானது, முடிவில்லாதது. இதை அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். இப்படி 5 காலங்களாக மனிதர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையே 5ஆக பங்கிட்டார்கள். இந்த உலக வாழ்க்கையை, காலங்களை 5ஆக பங்கிட்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு முஃமின் யோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா படைத்த இந்த 5 காலங்களில் முதலாவது காலம் நுபுவத்துடைய காலம், நபிமார்களுடைய காலம். நபிமார்கள் நேரடியாக மக்களுக்கு முன்னால் வந்தார்கள், அல்லாஹ் சொன்னதை நேரடியாக சொன்னார்கள், மக்களை வழிநடத்தினார்கள். இது நபிமார்களுடைய காலம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிந்து விட்டது இந்த காலம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூய ஹிலாஃபத்துடைய காலம். இது ஏறக்குறைய 30 ஆண்டுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரைக்கும் முத்தான 4 கலீஃபாக்களுடைய ஹிலாஃபத்துடைய ஆட்சி காலம். இது 30 ஆண்டுகள். பின்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அங்கிருந்து துவங்கியது இமாரத்துடைய காலம். இது மன்னராட்சியினுடைய காலம். ஒருவர் ஆட்சி செய்வார், அவருடைய மகன் பின்பு வருவார், அவருடைய மகன் பின்பு வருவார், அவருடைய மகன் பின்பு வருவார். இது நல்லாட்சி அல்ல. நபிமார்களுடைய அந்த காலமும் ஹிலாஃபத்துடைய அந்த காலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நல்லது என்று சொல்லப்பட்ட காலம். அதற்கு பின்னால் வந்த இந்த மன்னராட்சிகள், அது நல்ல ஆட்சி முறை அல்ல. இன்று வரைக்கும் அரபு கண்ட்ரிகளிலே நடக்கக்கூடிய ஆட்சி முறைகள் மன்னராட்சி முறை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த ஆட்சி முறை. இது 3வது காலம். பின்பு 4வது ஆட்சி முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடக்குமுறை ஆட்சி காலம், முல்கன் ஜபரியா. இது கொடுங்கோல்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலம், கடுமையான ஆட்சி காலம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாணியில் துஹைமா என்று சொன்னார்கள். நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம் இந்த வார்த்தையை, துஹைமா. மிகப்பெரிய குழப்பங்கள் நிறைந்த காலம், எது சரி எது தவறு என்று மக்கள் குழம்பி போகக்கூடிய ஃபித்னாக்கள் நிறைந்த காலம். தஜ்ஜாலுடைய ஃபித்னா எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கக்கூடிய காலம் துஹைமா என்று 4வது காலத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போது நாம் இருக்கக்கூடிய அந்த காலம் துஹைமா. துஹைமா, மேற்கத்திய கலாச்சாரத்தின் மூலமாக முஸ்லிம்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள். மேற்கத்திய கலாச்சாரத்தின் மூலமாக முஸ்லிம்கள் ஹராமை எல்லாம் ஹலால் என்று நினைக்கிறார்கள், ஹலாலை எல்லாம் ஹராமாக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அந்த காலம். வட்டியிலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்று ஒரு முஃமின் நினைத்தாலும் அதனுடைய வாடையாவது அவன் நுகர்ந்தே தீருவான். அந்த வட்டியினுடைய தூசு அவனுடைய வீட்டுக்குள் படிந்தே தீரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த துஹைமாவினுடைய 4வது காலத்தில் நாம் இருக்கிறோம்.
இது அளவு கடந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த அந்த 4வது காலம். பின்பு 5வது காலம் என்பது மீண்டும் ஹிலாஃபத்துடைய காலம். அது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெளிப்படுதலுடைய காலம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வஃபாத் வரைக்கும், பின்பு மறுமை நாள் இன்ஷா அல்லாஹ் நாடிய போது வந்துவிடும். இப்ப இந்த 5 காலங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தையே 5 காலங்களாக பிரித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒட்டுமொத்தமாக நான் சேர்த்து மீண்டும் 2 கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு டிசம்பர் 31 இருக்கிறது. இது இந்த உலகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு ஜனவரி 1 இருக்கிறது. அது ஆகிரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த உலகோடு முடிந்து போவதில்லை. நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகின்றது என்பதை வைத்துத்தான் நம்முடைய துவக்கம் நாளை எப்படி இருக்க போகின்றது என்பது விளங்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் எந்த நிலையில் வஃபாத் ஆகிறாரோ அவர் அதே நிலையில் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். ஒருவர் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தால் நாளை மஹ்ஷரில் எழுப்பப்படும் போது குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கும் நிலையில் மௌத்தாகி இருந்தால் அவர் நாளை மஹ்ஷரில் எழுப்பப்படும் போது குர்ஆன் ஓதிக்கொண்டே அல்லாஹ்வை நோக்கி வருவார். ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் நிலையில் வஃபாத்தானால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ்வினால் எழுப்பப்படக்கூடிய அந்த தினத்தில் அவர் அமைதியான நிலையில் தொழுதவராக அல்லாஹ்விடத்திலே அவர் வருவார். ஹஜ்ஜிலே இருக்கும் போது தல்பியா சொன்ன நிலையில் ஒருவர் வஃபாத்தானால், தவாஃப் செய்யும் நிலையில் ஒருவர் வஃபாத்தானால் அவர் நாளை மறுமையில் மஹ்ஷரில் எழுப்பப்படும் நாளில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொன்னவராக அல்லாஹ்விடத்திலே விரைந்து வருவார். ஒருவர் தம்மடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் வஃபாத்தானால், ஒருவர் குடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் வஃபாத்தானால், ஒருவர் படங்களை பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் வஃபாத்தானால், ஒருவர் அடுத்தவரை பற்றி புறம் பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் வஃபாத்தானால், ஒருவர் அடுத்தவர்களை பற்றி கீழ்த்தரமாக எண்ணிக்கொண்டிருக்கும் நிலையில் வஃபாத்தானால், அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடுத்தானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் ஹராம் என்று சொன்னார்களோ அதை செய்தவராக இருக்கும் நிலையில் ஒருவர் வஃபாத்தானால் பின்பு மறுமை நாளினுடைய அவருடைய எழும்புதல் காட்டிக் கொடுக்கும், இவர் இந்த நிலையில் தான் வஃபாத்தானார். ஒருவர் ஷஹீதானால், ஒருவர் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் மௌத்தாகி இருந்தால் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் அவர் எழும்பி வரக்கூடிய நேரத்தில் அதே உடைந்த வாளோடு, உடம்பு கிழிக்கப்பட்ட நிலையில், ரத்தம் சொட்ட சொட்ட, கண் பிடுங்கப்பட்ட நிலையில், தலையில் அடியோடு, உடலில் காயங்களோடு, யா அல்லாஹ் என் மௌத் உன்னுடைய பாதையில் ஷஹீதாக்கப்பட்டது, இப்போது என்னுடைய எழுப்புதல், நீ எழுப்புகின்ற இந்த எழுப்புதல் உனக்காக நான் வஃபாத்தான நிலையில் எப்படி ஷஹீதானேனோ அதே நிலையில் அவர் அல்லாஹ்விடத்தில் எழும்பி வருவார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, யோசித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முடிவை வைத்துத்தான் நம்முடைய மிக முக்கியமான துவக்கம் இருக்கிறது. புரியும் பாஷையில் சொன்னால் நம்முடைய டிசம்பர் 31 எப்படி இருக்க போகின்றதோ இதை வைத்துத்தான் ஜனவரி 1 இருக்க போகின்றது என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ துனியா ஆகிரத் இந்த 2 பின்னால் கபருடைய வாழ்க்கை டிசம்பர் 31, அல்லாஹ் எழுப்பக்கூடிய மறுமை நாள் ஜனவரி 1, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதக்கூடிய முதல் சூர் டிசம்பர் 31, 2ஆம் சூர் ஜனவரி 1. எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் கணக்கு செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு டிசம்பர் 31 இருக்கிறது, ஒரு ஆகிரத், ஒரு ஜனவரி 1 இருக்கிறது என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ அல்லாஹ் குர்ஆனிலே 7 முடிவுகளை பற்றி பேசுகின்றான். இவர்களுடைய முடிவெல்லாம் என்ன ஆனது என்று பாருங்கள் என்று 7 வகையான முடிவுகளை பற்றி பேசுகின்றான். நல்லா விளங்கிக்குங்க. 6 முடிவுகள் கெட்டவர்களுடையது, ஒரே ஒரு முடிவு நல்லவர்களுடையது. ஒரு நல்லவருடைய முடிவை திரும்ப திரும்ப பேசுகின்றான். ஆனால் ஒரே மாதிரி அல்லாஹ் பேசுறான், ஏன்னா அவர் நல்லவர். கெட்டவர்களுடைய முடிவை 6 வகையாக அல்லாஹ் பேசுகின்றான். ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன், முஜ்ரிமீன்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதை நபியே நீங்கள் பாருங்கள். இந்த மக்கள் பார்க்கட்டும், முஜ்ரிமீன்கள் யார் இவர்கள்? சூரத்துல் அராஃபினுடைய 84வது வசனத்தை நீங்கள் எடுத்து படியுங்கள். முழுவதுமாக அந்த பேஜ் ஃபுல்லா படியுங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரித்த பின்பும் தங்களுடைய முடிவை அஞ்சாத அந்த சமூகம், அவர்களுடைய முடிவை அல்லாஹு தஆலா கல்மாரி பொழிந்து
ஊரை திருப்பி போட்டு அதற்கு மேல் சாக்கடலை போர்த்தி இன்று வரைக்கும் படிப்பினையாக இந்த முஜ்ரிமீன் கைஃப கான ஆகிபத்துல் முஜ்ரிமீன் என்று அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான். இதை நீங்கள் சூரத்துல் அராஃபிலே பார்க்கலாம். இதே போன்று சூரத்துல் அராஃபினுடைய 103வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தார்களுக்கு எவ்வளவோ எச்சரிக்கை செய்தும் பின்பு அவர்கள் அல்லாஹ்வினுடைய கோப பார்வைக்கு ஆளாகிவிட்டார்கள். இவர்களை அல்லாஹ் சொல்லும் போது ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன், குழப்பம் விளைவிப்பவர்கள் யூதர்கள், யகூதிகள் எந்நேரமும் குழப்பம் செய்பவர்கள். இப்போது முஸ்லிம்களுக்கு மத்தியில் சிலர் செய்யறாங்கல்ல, புறம் பேசுவதை கொண்டு, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் தலையிடுவதை கொண்டு, இவன் எங்க போறான், இவன் எங்க வரான், இவன் என்ன செய்யறான், அவன் என்ன பண்றான், அடுத்தவர்களுடைய வாழ்நாளை தோண்டி துருவி ஆராய்ந்து அதை பிறரிடத்தில் சொல்வதை கொண்டு சுகம் காணக்கூடிய ஃபாசிதீன்கள் இருக்கிறார்களே, முஃப்ஸிதீன், அல்லாஹ் அதையும் பேசுகின்றான். முஜ்ரிமீன் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மக்கள், அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவை ஏற்க மறுத்த மக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவை ஏற்க மறுத்த மக்கள், கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன், இவர்கள் ஃபாசிதீன்கள். பின்பு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய அந்த சமூகம் குறைஷி மக்கள், இவர்களிடத்தில் தாவா பணி செய்யக்கூடிய நேரத்தில் நபி அவர்களை அந்த மக்கள் மறுத்தார்கள். குர்ஆனை ஏற்க மறுத்த குறைஷி முஷ்ரிக்கீன்கள், குறைஷி குஃபார்கள், இவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லும் போது ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் வாலிமீன், முஜ்ரிமீன், முஃப்ஸிதீன், வாலிமீன், அநியாயக்காரர்களுடைய முடிவுகள் என்னானது என்பதை நபியே இவர்கள் பார்க்கட்டும், நீங்களும் பாருங்கள். இது சூரா யூனுஸினுடைய 39வது வசனம். அதே சூரா யூனுஸினுடைய 73வது வசனத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தார்களுக்கு திரும்ப 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 950 ஆண்டுகள் தாவா பணி செய்தும் ஏற்க மறுத்த மக்கள் பெரும்பான்மையானவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் குறைவானவர்கள். அந்த பக்கம் முழுவதையும் படியுங்கள். கடைசியாக கப்பல் கட்டியதற்கு பின்னாலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை அழைக்கிறார்கள், மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இப்போது அல்லாஹ் பேசுகின்றான், ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முன்தரீன், எச்சரிக்கை செய்து 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 எச்சரிக்கையை ஏற்காத மக்கள், முன்தரீன், ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முன்தரீன், எச்சரிக்கை செய்ததற்கு பின்னாலும் எச்சரிக்கையை சரியாக உள்வாங்காமல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மறுத்த அந்த மக்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதை இவர்கள் பார்க்கட்டும். நபியை நீங்கள் பாருங்கள். பின்பு இதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம், சமூது கூட்டத்தார்கள், இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துன் நம்லிலே பேசுகின்றான். 59வது வசனத்தில் ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம், இவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், இவர்களுடைய சூழ்ச்சியினுடைய முடிவு என்ன ஆனது என்பதை இவர்கள் பார்க்கட்டும். அன்னா தம்மர்னாஹும் வகௌமஹும் அஜ்மஈன், ஒட்டுமொத்தமாக இவர்களை நாம் அழித்து முடித்து விட்டோம். இப்ப சான்றே இல்லை, சூடே இல்லை, யார் சமூக கூட்டத்தார்கள் என்று மக்கள் கேட்கக்கூடிய அளவிலே துடைத்து எறிந்து விட்டோம். தம்மர்னாஹும் வகௌமஹும் அஜ்மஈன், ஒட்டுமொத்தமாக நாம் துவம்சம் செய்து விட்டோம் அவர்களை. பின்பு அல்லாஹ் தஆலா மேலும் சூரத்து ஸுஹ்ருஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுக்கும் குறைஷி மக்களை, குறைஷி குஃபார்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான், ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்துல் முகல்லிபீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜோசியர் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனை அசாதீருல் அவ்வலீன், கட்டுக்கதைகள், முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா இவர்களை பேசுகின்றான், முகல்லிபீன், முஜ்ரிமீன், இதே போன்று முஃப்ஸிதீன், வாலிமீன், முன்தரீன், முகல்லிபீன், பின்பு சூழ்ச்சி செய்தவர்களுடைய அந்த சமூக கூட்டத்தார்களுடைய கூட்டம். இந்த 6 விஷயங்களும் இவர்களுடைய முடிவுகள் கெட்டதாக முடிந்தது. ஏனென்றால் முடிவை நாம் செய்ய முடியாது, நல்லா விளங்கிக்கணும். முயற்சி மட்டும்தான் நாம் செய்ய முடியும், முடிவை அவன் செய்வான். இந்த உலகத்தினுடைய முடிவு, ஒவ்வொரு மனிதனுடைய முடிவு, எல்லா விஷயங்களுடைய முடிவும் அது அல்லாஹ்விடத்தில் இருக்கும். அவன் தான் முடிவு செய்வதற்கு சரியானவன், அவன் செய்வான் முடிவு. இப்போ நல்லவர்களுடைய முடிவையும் அல்லாஹ் பேசுகின்றான். நல்லவர்களுடைய முடிவு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தார்களுக்கு சொன்ன உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வருகின்றான். கால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் கௌமிஹி, தன் சமூகத்திற்கு, இஸ்தஈனு பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள், வஸ்பிரு,
பொறுமையோடு இருங்கள். இன்னல் அர்வலில்லா, இந்த பூமி அல்லாஹுக்கானது. நீங்க உங்களதுன்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல, இதுல இருந்து இதுவரைக்கும் என்று, இதுல இருந்து இதுவரைக்கும் என்று, இதுல இருந்து இதுவரைக்கும் என்று யாரும் கிடையாது. இந்த பூமி லில்லாஹ், அல்லாஹுக்குரியது. ஒரு காலத்தில் ஒவ்வொரு சமூகம் வந்தது, ஒவ்வொரு சமூகமும் சென்று விட்டது. இப்போது நாம் வந்திருக்கிறோம், நாம் சென்று விடுவோம், அடுத்த சமூகம் வரும். ஆனால் வானம் பூமி நிலையாக இருக்கும். ஃபிரௌன் இறந்த போது அல்லாஹ் தஆலா பேசுகின்றான் சூரா துஹானில், ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து. இந்த ஃபிரௌன் இறந்த போது வானம் அழவும் இல்லை, பூமி அழவும் இல்லை. இந்த பூமி என்னுடையது என்னுடையது என்று சொல்லக்கூடிய உங்களுக்காக இந்த பூமி அழுததா? உங்களுடைய பூமியில் ஒரு சென்ட் எவ்வளோ, ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பேசுறாங்களே மக்கள், ஒரு சென்ட் கூட ஆகாது நமக்காக. ஆனா நாம் சொல்லிக்கணும் நம்முடையது நம்முடையது என்று. பூமி ஒருபோதும் சொல்லாது நான் உன்னுடையது என்று. பூமி தெளிவாக இருக்கின்றது, நான் அல்லாஹ்வுக்குரியவன். பூமி தெளிவாக இருக்கின்றது, பூமியாகிய நான் அல்லாஹ்வுக்குரியது என்பதில் பூமி தெளிவு. நாம் தான் குழம்பி போய்விட்டோம். இந்த 60-70 ஆண்டுகளில் யாருக்குரியது பூமி என்பது, நாம் நமக்கானது என்று சொல்லிக் கொள்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவா சொல்றாங்க, இன்னல் அர்த லில்லாஹ், பூமி அல்லாஹுக்கானது. யூரிதுஹா மை யஷாஉ மின் இபாதிஹி, அல்லாஹ் தன் அடியார்களில் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு ஆட்சியை தருகின்றான், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனந்தரத்தை வாரிசாக்குகின்றான் இந்த பூமியில். மேலும் வல் ஆகிபத்து லில் முத்தகீன், முடிவு அல்லாஹ் இறைச்சவாதிகளுக்கு. வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல்லா கவனிக்கணும். முஜ்ரிமீன், முஃப்ஸிதீன், முகذிபீன், முன்தரீன். இப்ப அல்லாஹ் தஆலா பேசுறான் வல் ஆகிபத்து லில் முத்தகீன், முடிவு முத்தகீன்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்லா விளங்கணும், மறுமை நாள் முத்தகீன்களுக்கு சாதகமாக இருக்கும். முத்தகீன்களை தவிர ஏனைய அத்தனை மக்களுக்கும் அது பாதகமாகத்தான் இருக்கும். மேலும் அல்லாஹு தஆலா சூரா ஹூதில் 49வது வசனத்தில் பேசுகின்றான். மேல் சொன்ன வசனம் சூரா ஆராஃபினுடைய 128வது வசனம். இப்போது சூரா ஹூதில் அல்லாஹு தஆலா 49வது வசனத்தில் பேசுகின்றான், நபியே தில்க மின் அம்பாஇல் கைபி நூஹிஹா இலைக், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை எடுத்து அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும்போது, உங்களுக்கு முன்னால் இந்த செய்திகள் எதுவுமே தெரியாது, உங்களுடைய சமூகத்தார்களுக்கும் தெரியாது. மா குன்த தஅலமுஹா அன்த வலா கௌமுக மின் கப்லி ஹாதா, இது யாருக்கும் தெரியாது. நாம் எதை உங்களுக்கு வஹி அறிவிக்கின்றோமோ அதுதான். நாம வஹி அறிவிக்கின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒருவர் வாழ்ந்தார், அவருக்கு சமூகம் இப்படி இருந்தது, அவர் கப்பலை கட்டினார், நாம் இப்படி அழித்தோம் என்றெல்லாம் நாம் வஹி அறிவித்ததின் மூலம்தான் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிகின்றது. எனவே ஃபஸ்பிர், பொறுமையோடு இருங்கள். இன்னல் ஆகிபத லில் முத்தகீன், முடிவு என்பது நிச்சயமாக அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் அல்லாஹு தஆலா சூரத்து தாஹாவில் 132வது வசனத்தில் பேசுகின்றான், நபியே வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, மேலும் இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதை கொண்டு பொறுமையாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, நபியே உங்களிடத்தில் ரிஸ்கை நாம் கேட்கவில்லை, மாற்றமாக நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு நாம் ரிஸ்க் அளிக்கின்றோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, முடிவு என்பது யார் இறையச்சவாதியாக இருந்தாரோ அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் கஸஸினுடைய 83வது வசனத்தில் மேலும் அல்லாஹ் பேசுகின்றான், தில்க தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். இங்கேயும் அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுக்கு முடிவு சாதகமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா பேசுவதை நாம் பார்க்கிறோம். 10 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். 6 வசனங்கள் கெட்டவர்களுக்கானது. இந்த ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வெரைட்டியில் அல்லாஹ் தஆலா பேசினான். பின்பு 4 வசனங்கள் இதே முடிவை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். ஒரே தோரணையில் முத்தகீன் 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 லித்தக்வா. இந்த 4 வசனங்களும் அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு முடிவு சரியானதாக இன்ஷா அல்லாஹ் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா பேசி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் சில வசனங்களை நான் உதாரணமாக உங்களுக்கு எடுத்து போடுகின்றேன், பாருங்கள். சூரத்துல் வாக்கியாவினுடைய முதல் வசனம், இதா வகஅத்தில் வாக்கியா, அல்லாஹ் தஆலா கியாமத் நாளை பத்தி பேசுறான். சூரத்துல் கியாமாவினுடைய முதல் வசனம் லா, நஃபியை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். லா, இந்த மக்கள் இந்த உலக வாழ்க்கையை இதுதான் நிரந்தரம் என்றும் மறுமை இல்லை என்றும் அல்லாஹ்வை பொய்ப்பித்துக் கொண்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பித்துக் கொண்டும் இவர்கள் சாதகமாக இவர்களுடைய உலக வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
எந்த நோக்கத்திற்காகவும் அல்லாஹு தஆலா படைக்கவில்லை, ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லா, இப்படி இல்லை. உக்ஸிமு பியௌமில் கியாமா, மறுமை நாளின் மீது நான் சத்தியமிட்டு சொல்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா மறுமை நாளை பற்றி பேசுகின்றான். அதாவது நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால் ஜனவரி 1 பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அப்படியே நீங்க டிசம்பர் 31 மனசுல நினைச்சுக்கங்க. அதே போன்று சூரத்துல் காரிஆ, சூரத்துல் காரிஆ, அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ, மறுமை நாளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அதே போன்று சூரத்துல் அம்பியாவினுடைய முதல் வசனம், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், மனிதர்களுக்கு கேள்வி கணக்கு வாங்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது, நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள். நாளைக்கு எக்ஸாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரீட்சை, அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க போகின்றான். முன்கர் நக்கீர் எப்போது கேட்பார்கள் தெரியாது, மலக்குல் மௌத் எப்போது வருவார்கள் என்று தெரியாது. ஆனால் மக்கள் ஃப்ரீ பேட், டென்ஷன் இல்லை, டென்ஷன் ஃப்ரீ. மௌத்தை பற்றியோ மரணத்தை பற்றியோ மறுமையை பற்றியோ எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா நெருக்கமாக இருக்கின்றது என்று சூரத்துல் அம்பியாவினுடைய முதல் வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்துல் ஜில்சால், இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, மறுமையினுடைய இந்த பூமியினுடைய தூள் தூளாக்கப்படக்கூடிய நிலநடுக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அதே போன்று சூரத்துல் கமரினுடைய முதல் ஆயத், இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது, மறுமை நெருங்கி விட்டது என்று அல்லாஹ் தஆலா முதல் வசனத்தில் பேசுகின்றார். இதே போன்று சூரத்துல் குவ்விரத், சூரத்துல் குவ்விரத், இதஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படக்கூடிய அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சூரத்துல் இன்ஃபிதார், இதஸ்ஸமாஉன் ஃபதரத், வானத்தை அல்லாஹ் தஆலா பிளந்து துகள் துகளாக்கக்கூடியதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் முதல் வசனம். இதே போன்று சூரத்துல் ஹுமஸா, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, ஹுமஸாவாகிய ஒவ்வொருவருக்கும் லுமஸாவாகிய ஒவ்வொருவருக்கும் வயல் என்ற நரகம் தான், கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இப்போ ஹுமஸானா என்ன, லுமஸானா என்ன, நீங்க குர்ஆன்ல பாருங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எடுத்தும் பார்ப்பதற்காக நான் விட்டுட்டு போறேன். இப்போ அல்லாஹ் தஆலா இப்போது நான் சொல்லி காட்டிய இந்த எல்லாமுமே முதல் வசனங்கள், ஒவ்வொரு சூறாவினுடைய முதல் வசனங்கள். முதல் வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் முடிவை பற்றி, சூறாவினுடைய முதல் வசனம். ஆனா கருத்து முடிவு, சொல்றது விளங்குதுங்களா? அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான் முடிவை கொண்டு. முடிவுகள் நினைத்து பாருங்கள், உங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்க போகின்றது, இந்த உலகத்தினுடைய டிசம்பர் 31 எப்படி இருக்க போகின்றது என்று நினைத்து பாருங்கள். பைக்ல பறப்பீங்களா? உங்களுடைய பைக்ல தீப்பொறி கிளம்புமா? அல்லாஹே கிளப்புவான் தீப்பொறிய, நீங்க கிளப்ப வேண்டியதில்லை. அல்லாஹ் கிளப்புவான், அல்லாஹ் எரிப்பான். சூரியனை அல்லாஹ் சுட்டெரிப்பான், கடல் மீது தீ கிளம்பும், தீப்பற்றி கொண்டு எரியும், அல்லாஹ் எரிப்பான். நீங்க வெறும் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். உங்களுடைய நிலை என்னவாகுமோ என்று தெரியாமல் பயந்தவர்களாக நீங்கள் நடுங்கக்கூடிய அந்த டிசம்பர் 31 நினைப்பதுதான் ஒரு முஃமினுடைய நிலையாக இருக்குமே தவிர, இந்த உலகத்தில் கிறிஸ்துவ தேதிக்காக கொடுக்கப்பட்ட டிசம்பர் 31 ஜனவரி 1 இதை நினைத்துக் கொண்டு புத்தாண்டுகளை கொண்டு குதூகலமாக இருக்கக்கூடியது ஒரு முஃமினுடைய பண்பாக ஒரு நாளும் ஒருபோதும் இருக்க போவதில்லை என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களுடைய முடிவை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய முடிவை பற்றி யோசியுங்கள். எப்போது மலக்குல் மௌத் வருவார் என்று நமக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த ஹதீஸை அஹ்மதில் இருந்து ஏற்கனவே கடந்த ரமலானுக்கு முந்தைய ரமலானில் முழுவதுமாக நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது நினைவிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் சுருக்கமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ், ஒருவர் சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், அவருடைய ரூஹ் பிரியக்கூடிய நேரத்தில் மலக்குல் மௌத் ஒருவர் வந்து உயிரை எடுத்துச் செல்வார் என்று அநேக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. மலக்குல் மௌத் உயிரை எடுக்கக்கூடிய கடைசி நொடியில் வருவார். அவர் ஹீரோ என்ட்ரி, லாஸ்ட் மினிட்ல அவர் வருவார். உயிரை கைப்பற்றுவது மட்டும்தான் அவருடைய வேலை. பின்பு அதற்கு முன்னால் என்ன நடக்கும்? அதற்கு முன்னால் அவர் நல்லவராக இருந்தால், இப்போ படிச்சோம்ல, வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல் ஆகிபத்து லித் தக்வா, யாருடைய டிசம்பர் 31 சலாமத்தான ரீதியில் அல்லாஹ்வுக்கு அஞ்சிய நிலையில் கழித்தாரோ அவரிடத்தில் ஒரு வானவருடைய படையே வரும். இந்த நேரம், அந்த நொடி அவருடைய பார்வை மங்கலாகிவிடும்.
உலகம் மறைய ஆரம்பிக்கும், ஆகிரத் தெரிய ஆரம்பிக்கும். இப்போது வானவர்கள் வந்து அவரை சூழ்ந்து கொள்வார்கள். அவருடைய தலைமாடு மட்டும் காலியாக இருக்கும். இங்கிருந்து துவங்கி வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். எத்தனை லட்சம் வானவர்கள் என்று நமக்கு தெரியாது. இவர் கண் எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அவ்வளவு தூரம் வானவர்கள் சூழ்ந்திருப்பார்கள், அவ்வளவு தூரம் வானவர்கள் இருப்பார்கள். இந்த வானவர்களுக்கு மத்தியில் ரஹ்மத்துடைய வானவர்கள் என்று சிலர் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா அந்த ஜமாத்தில் நம்மை சேர்க்க வேண்டும். ரஹ்மத்துடைய வானவர்கள். இவர்கள் யார்? இவர்கள் யார்? நல்லவருடைய உயிர் இல்ல. இப்ப இங்கு குளிப்பாட்டி இங்கு கஃன் இட்டதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பத்தல. சொர்க்கத்திலிருந்து கஃன் துணியை கொண்டு வருவார்கள் அந்த வானவர்கள். அவருடைய ரூஹ் கபர் வரைக்கும் தான். இங்க நீங்க உயிர் எடுக்கக்கூடிய இதுவரைக்கும் தான் நீங்கள் இடக்கூடிய இந்த கஃன்கள் எல்லாம். ஆனால் ஒரு நல்லவருடைய ரூஹை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துவான் என்றால், அங்கிருந்து அவருடைய கஃன் ரெடியாகி வரும், வானவர்கள் கொண்டு வருவார்கள். அதில் நறுமணம் கமழும். இப்ப நாம போடக்கூடிய சந்தனம் அது இது ஊதுகிறதெல்லாம் வேஸ்ட். அந்த வானவர்களுடைய ரூஹ், வானவர்களுடைய அந்த அத்தர் கமழ ஆரம்பிக்கும். சொர்க்கத்தினுடைய வாசம், சொர்க்கத்தினுடைய அந்த அழகான நறுமணம் கொண்டு வருவார்கள். இப்ப கொண்டுட்டு வந்து அவர்கள் ரெடியா இருப்பாங்க. எல்லா வானவர்களும் சூழ்ந்து அமர்ந்திருப்பார்கள். கண்ணுக்கு எட்டும் தூரம் வரைக்கும் மாணவர்கள் தெரிந்து கொண்டே இருப்பார்கள். கஃன் துணியை வைத்துக் கொண்டு ரெடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கடைசியாக அல்லாஹு தாலா எந்த நொடியை, எந்த மில்லி செகண்டை அல்லாஹு தாலா இவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக நிர்ணயித்தானோ, இவருடைய டிசம்பர் 31 எப்படி அல்லாஹ் நிர்ணயித்தானோ, அப்போ மலக்குல் மௌத் என்ட்ரி ஆவார், சலாம் சொல்வார். ஒரு நொடி பொழுதில் தலைமாட்டிலிருந்து ரூஹை எடுத்து அந்த கஃனுக்குள் வைத்து விடுவார். முடிஞ்சு போச்சு. செல்லக்கூடிய வழியெல்லாம் வானவர்கள் புகழ்வார்கள். செல்லக்கூடிய வழியெல்லாம் இவருடைய தக்வாவினுடைய புகழ் வானவர்களுக்கு மத்தியிலே இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன் என்று வானம் வரைக்கும் செல்லும் போதெல்லாம் இவர்களுடைய பேச்சுக்கள், இவருடைய புகழாதாரங்கள் சுட்டப்படும். இதே கெட்டவராக இருந்தால் அப்படியே உல்டாவா போட்டுக்கோங்க, அப்படியே திருப்பி போடுங்க. இதே போன்று வானவர்கள் சூழ்வார்கள். அவர்களை இவரால் பார்க்க முடியாது, அவ்வளவு பயம். இவர் வாழணும் வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்பட்டார். உயிர் போகும் நேரத்தில் மட்டும் செத்துடணும் என்றால் நினைப்பார். அல்லாஹை சந்திக்க போகின்றோம் என்று சந்தோஷமாக கொள்வார். அந்த நொடியும் இவர் பயப்படுவார், கடுமையாக பயப்படுவார். இவரை இன்னும் மேலதிகமாக பயப்படுவதற்காக வானவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். அதே நேரத்தில் ஒரு கஃனை அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். இப்ப இவரை இங்கிருந்து இழிவுபடுத்தணும் அல்ல, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாற்றமாக நடந்தவரை இங்கிருந்தே அல்லாஹு தஆலா இழிவுபடுத்துவான். அங்கிருந்து ஒரு கஃன் வந்திருக்கும், துர்வாடை வீசக்கூடிய கஃன். மனிதர்களையும் ஜின்களையும் தவிர இந்த உலகம் முழுக்க அந்த துர்வாடை இருக்கும். விலங்குகளுக்கு இருக்கும். யாருடைய கஃன் துணி இது? இன்னார் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை விட்டு வாழ்ந்தவன், மறுத்து வாழ்ந்தவன், தொழுகையை விட்டவன். இவருடைய உயிரை இதே போன்று கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையான வேதனை. சாதாரணமாக உயிர் பறிக்கப்படாது. கடுமையான வேதனையின் மூலம் அந்த வானவர் அந்த உயிரை பற்றி இழுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குல் மௌத்தை பார்த்ததும் ரூஹ், கெட்டவர்களுடைய ரூஹ் உடலை விட்டு வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு வர அடம் பிடிக்கும். ஏன்னா அவர்களுடைய எண்ணம் வாழ வேண்டும், அவருடைய எண்ணம் வாழ வேண்டும். அடுத்தவன் செத்தாலும் தான் வாழ வேண்டும். இப்படி எண்ணி வாழ்ந்தவர்களுடைய உயிர் அவ்வளவு சீக்கிரம் உடலை விட்டு வராது. இப்போ மலக்குல் மௌத் வானவர் பிடிச்சு இழுப்பார், பிடுங்கி எடுப்பார். எடுத்து அந்த துர்வாடை வீசக்கூடிய கஃனிலே தூக்கி எறிவார். பின்பு எடுத்து செல்லக்கூடிய வழியெல்லாம் இவருடைய இகழாகாரம் சூட்டப்படும். யார் இவ்வளவு துர்வாடை வீசுதே? யார்? இன்னாரின் மகன் இன்னார், இன்னாரின் மகன் இன்னார். அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தவர்கள் இவர்கள் என்று கொண்டு செல்லப்படும். பின்பு வானம் வரைக்கும் கொண்டு சென்று வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது. அந்த உயிரை வானவர்கள் அங்கிருந்து மீண்டும் கொண்டு வர மாட்டார்கள், தூக்கி எறிவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தூக்கி எறிவார்கள். அந்த ரூஹை கொண்டு வருவதற்கு கூட தகுதியற்றதாக அந்த ரூஹ் மாறிவிடும். யாருடைய டிசம்பர் 31? யார் இந்த உலகத்தில் யூதர்களுடைய கலாச்சாரத்தை, கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை தன்னுடைய கலாச்சாரமாக எடுத்துக்கொண்டார்களோ,
யார் யூதர்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை ஃபேஷன், ஸ்டைல், நாகரீகம் என்று சொல்லி எத்தனை மக்கள் அதை எடுத்துக்கொண்டார்களோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை விடவும் ஒரு அழகான முன்மாதிரி கியாமத் நாள் வரைக்கும் யாரிடத்திலும் நாகரீகத்தை நீங்கள் காட்ட முடியாது. நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்துவிட்டு யூதர்களுடைய கல்ச்சரை, யூதர்களுடைய மதத்தை, கிறிஸ்துவர்களுடைய மதத்தை நீங்கள் நாகரீகம் என்று போர்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். தலைமுடி வெட்டுவதிலிருந்து, தாடியை எடுப்பதிலிருந்து, ஆடைகளிலிருந்து, மற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து, இந்த புத்தாண்டுகளை கொண்டாடுவது முதல் ஒட்டுமொத்தமும் யூதர்கள், கிறிஸ்துவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் வெகுவாக மக்கள் பின்பற்றுவார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் அதை இப்படியே செய்வார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் அப்படியே செய்வார்கள். அவர்கள் உடும்பு பொந்திலே சென்று புகுந்தாலும் இவர்களும் சென்று புகுவார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, யாரை பின்பற்றுவார்கள் இவர்கள்? முஸ்லிம்கள், யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா மிக அழகான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். நம்முடைய எண்ணம் எல்லாம் டிசம்பர் 31 பற்றியும் அல்ல, ஜனவரி 1 பற்றியும் அல்ல. நடக்கக்கூடிய ஃபித்னாவை யோசியுங்கள். இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை யோசியுங்கள். பலஸ்தீன், ஷாம், சிரியா, மஸ்ஜிதுல் அக்ஸா ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், யூதர்களுடைய ஆட்சியின் கீழ் அரேபிய தீபகற்பம் இன்னும் கொஞ்சம் நாளில் அல்லாஹ் நாடினால் வந்துவிடும். அது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கலாம் அல்லாஹ் நாடினால். இந்த முடிவை பற்றி யோசியுங்கள், இதை பற்றி சிந்தியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார்கள். ஏராளமான ஹதீஸ்கள் கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முடிவை பற்றிய ஞானம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்கின்றேன், விளங்கிக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால். சில சமயங்களில், சில நேரங்களில் எங்களுடைய ஐயாமுல் ஜாஹிலியாவில் நாங்கள் இப்படி இருந்தோம் என்றெல்லாம் பேசி கதைத்துக் கொண்டு வெடிச்சிரிப்போடு சிரித்துக் கொண்டிருந்தோம். இப்ப இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள். நாங்கள் சிரித்துக் கொண்டே நபி அவர்களை பார்ப்போம், நாங்கள் சிரிப்போம், நபி அவர்கள் புன்னகைப்பார்கள். சொல்றது புரியுதா? நாங்கள் லாஃப் செய்வோம், நபி அவர்கள் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நான் காண்பதை, நான் தெரிந்ததை, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால், நீங்கள் கண்டால், நீங்கள் பார்த்தால், நீங்களும் புரிந்து கொண்டால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ஏன்? அதுதான் முடிவை பற்றிய ஞானம். முடிவுகள் எப்படி இருக்க போகின்றது என்பதை நினைத்து பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயப்படுகின்றார்கள் ஆகிரத்தை நினைத்து. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயப்படுகிறார்கள் ஆகிரத்தை நினைத்து. ஆனால் யாருக்காக இந்த உலகம் இன்மை மறுமை என்று படைக்கப்பட்டு நோக்கத்தை முழுமைப்படுத்த அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த மனிதர்களாகிய நாமும், ஜின்களாகிய அவர்களும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக போதுமானவன். நம்முடைய முடிவை யோசியுங்கள், இந்த உலகத்தினுடைய முடிவை யோசியுங்கள். நம்முடைய மௌத் கடைசி நேரத்தில் அல்லாஹை சார்ந்ததாக, அல்லாஹினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட, அல்லாஹினால் நாம் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் அதிகமாக. இந்த டிசம்பர் 31 இரவுதான் வருடம் முழுக்க உள்ள இரவுகளில் அல்லாஹை அதிகமாக கோபப்படுத்தக்கூடிய இரவு. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அசிங்கங்களும், அநியாயங்களும், அனாச்சாரங்களும், கீழ்த்தரமான வேலைகளும் இந்த இரவில் தான் அரங்கேறுகின்றது. அல்லாஹ்வினுடைய அஸாப் எப்போது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் வரும். ஒரு முஃமின் இதை அஞ்சிக் கொண்டே இருக்க வேண்டும். தயவு செய்து முஸ்லிம்கள், முஸ்லிம் இளைஞர்கள் இந்த இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு தீப்பொறிகளை கிளப்பிக்கொண்டு அடுத்தவர்களுக்கு இடையூறாக அல்லாஹுக்காக வேண்டாம். நீங்கள் முன்மாதிரியாக இருக்க பிறந்தவர்கள், அடுத்தவர்களுக்கு நீங்கள் நல்லதை கற்றுக் கொடுக்க பிறந்தவர்கள். இது போன்ற சந்தோஷ குதூகலத்தின் மூலமாக பல உயிர்கள் சென்றிருக்கிறது, பல நபர்களுக்கு கை கால்கள் சிதைந்திருக்கிறது,
பல நபர்களுக்கு, பல பெற்றோர்கள் என் மகன் இப்படி வருவான் இப்படி வருவான் என நினைத்த பெற்றோர்களுக்கு அந்த டிசம்பர் 31 இரவுதான் அந்த பையனுக்கு, அந்த இளைஞனுக்கு கடைசி இரவாக இருந்திருக்கிறது. எனவே தயவு செய்து இதில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இது போன்ற தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பட்டாசுகளை கொளுத்துவது, வான வேடிக்கையை கிளப்புவது, இதில் அரபு நாடுகளும் விதிவிலக்கல்ல. அந்த 12 மணி ஆனதும் வான வேடிக்கையை கொளுத்தி அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அச்சம் இல்லாமல். அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவன். இதே போன்று நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாப்பி நியூ இயரும் நல்லா விளங்கிக்குங்க, இது ஆங்கில புத்தாண்டல்ல, கிறிஸ்துவ ஆண்டு. கிறிஸ்துவ ஆண்டை தான், கிறிஸ்துவ மத அடிப்படையில் பின்பற்றக்கூடிய தேதியை ஆண்டைத்தான் உங்களுக்கு ஆங்கிலம் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருட மாதம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்தின் பெயரும் கிறிஸ்துவர்களுடைய கடவுளின் பெயர்கள் என்று ஏற்கனவே ஒரு ஜும்மாவில் நாம் விளக்கி இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹாப்பி நியூ இயர் என்பது, கிறிஸ்துவ மதத்திற்கு மிஷனரியாக நீங்கள் மாறி சம்பளம் இல்லாமல் ஊழியராக நீங்கள் மாறுகிறீர்கள். அவர்களுடைய மதத்தை நீங்கள் வளர்க்கிறீர்கள். ஹாப்பி நியூ இயர் என்ற வார்த்தையின் மூலம் இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு மந்திரம் தான், லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை தவிர உயர்ந்த ஒரு கலிமா ஒரு முஸ்லிமுக்கு வேறு எதுவும் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பிறப்பும் லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையும் லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மௌத்தும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு இருக்கட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.